சாரி, அன்எக்ஸ்பெக்டடாக நான் லாஸ்ட் வீடியோவை க்ளோஸ் பண்ணிட்டேன். ஸோ அதனுடைய கண்டினியூட்டி அப்படியே இங்கே கொண்டு போகிறேன். சரிங்களா? நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஃபார்ம் லோட் ஆகும்போது ஒரு வெல்கம்ஸில் ஒரு மெசேஜ் வர மாதிரி நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னாக்க ஒரு மெசேஜ் பாக்ஸில் க்ரியேட் பண்ணுறேன். என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்க ஒரு மெசேஜ் வந்து டிஸ்பிளே ஆகிற மாதிரி பண்ண போகிறேன். மெசேஜ் பாக்ஸ் டாட் ஷோ. சரிங்களா? டாட் ஷோ டபுள் கோட்ஸில் வெல்கம் டு சிஎஸ்சி அப்படின்னு கொடுக்குறேன். கொடுத்துட்டு நான் என்ன பண்ணுறேன்னா செமிகோலன் கொடுத்துட்டு என்டர் பண்ணிடுறேன். ஸோ இந்த லோட் ஈவெண்ட்டுன்றது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னாக்க ஃபார்ம் வந்து ரன் பண்ணும்போது ஃபார்ம் வந்து லோட் ஆகும்போது என்ன நடக்கணும் அப்படின்ட்டு சொல்கிறது தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க லோட் ஈவெண்ட். ஸோ அதில் நான் என்ன பண்ணுறேன், ரன் பண்ணும்போது ஒரு மெசேஜ் பாக்ஸ் வர மாதிரி கொடுத்துருக்கேன். ரன் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னாக்கா ஒரு மெசேஜ் பாக்ஸ் கிடைக்கும். அதுக்குள்ளே வெல்கம் டு சிஎஸ்சி அப்படின்ட்டு கொடுத்துருப்போம். சரிங்களா? ரன் பண்ணுறேன். என்ன வருது பாருங்கள், வெல்கம் டு சிஎஸ்சின்னு வருது. ஓகே கொடுத்த உடனே என்ன ஆகுது அப்படின்னாக்க ஃபார்ம் வந்து ஓப்பன் ஆகுது. ஸோ ஃபார்ம் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி என்னென்ன நடக்கணும் அப்படின்றத சொல்கிறதுக்கு ஈவெண்ட்டுக்கு பேர் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க லோட் ஈவெண்ட். சரிங்களா? ஸோ அது ஒரு ஈவெண்ட். ஸோ அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னாக்க ஃபார்மில் ஒரு பட்டன் வச்சுருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பட்டன் வச்சுருக்கேன். ஸோ இந்த பட்டனை கிளிக் பண்ணால் என்ன பண்ணணும் அப்படின்றது டிஃபால்ட். ஸோ இதில் இருக்கிற ஈவெண்ட்ஸ் ஏகப்பட்ட ஈவெண்ட்ஸ் நிறைய இருக்குது. ஸோ மவுஸ் கிளிக் பண்ணுறது, மவுஸ் டவுன் பண்ணுறது, என்டர் பண்ணுறது. ஜஸ்ட் என்டர்ன்றது வந்து ஜஸ்ட் மவுஸ் பாயிண்டர் எடுத்துகிட்டு போய்ட்டு இங்கே வச்சிங்கனாவே அதுதான் என்டர். அதே மாதிரி மவுஸ் பாயிண்டரை விட்டு அந்த பட்டனை விட்டு வெளியே அப்படி, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கேருந்து இப்படி எடுத்தோம் அப்படின்னாக்கா அதெல்லாம் மவுஸ் லீவ். ஸோ இந்த மாதிரி டைமில் என்னென்ன நடக்கணும் அப்படின்றத வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னாக்க இங்கே கொடுக்கலாம். சரிங்களா? டபுள் கிளிக் ஈவெண்ட்டில் நான் என்ன பண்ணுறேன், சேம் மெசேஜ் வந்து உங்களுக்கு வர மாதிரி பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் பேஸ்ட் பண்ணிவிட்டு ரன் பண்ணுறேன். கிளிக் பண்ணோம் அப்படின்னாக்க நம்மளுக்கு மெசேஜ் வருது. ரைட்? ஸோ கிளிக் பண்ணால் வருது. ஸோ அதே சமயம் நம்ம வந்து மவுஸ் வந்து ட்ராக் ஓவர் பண்ணோம் அப்படின்னாலும் உங்களுக்கு மெசேஜ் வரணும் அப்படின்னாக்க ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஈவெண்ட்ஸ் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னாக்க எழுதிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கேருந்து அந்த கோடிங்கை எடுத்துகிட்டு வேறு ஈவெண்ட்டுக்கும் போக போகிறோம். வேறு ஈவெண்ட் பட்டன்லேயே வேறு ஈவெண்ட் ஒன்று வந்து நம்ம செக் பண்ணிடலாம். சரிங்களா? இந்த ஈவெண்ட் போடலாம். கீ ப்ரெஸ்ன்றது கீபோர்டை ப்ரெஸ் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த இது வந்து ரன் ஆகும். மவுஸ் கிளிக், மவுஸ் என்டர், மவுஸ் லீவ்ன்றது வேணால் போடலாம். சரிங்களா? இந்த ஈவெண்ட்டு போட்டு நான் என்ன பண்ணுறேன்னா பேஸ்ட் பண்ணிடுறேன். ஸோ இதில் பேஸ்ட் பண்ணிடுறேன். ரன் பண்ணுறேன். இது மேலே வந்துச்சு. மவுஸ் இதை விட்டு வெளியே கொண்டு வரோம். ஃபார் எக்ஸாம்பிள் மவுஸை ட்ராக் பண்ணி உள்ளே போகிறோம். பட் ஆனால் எந்த ரியாக்ஷனும் இல்லை. இந்த பட்டனை விட்டு வெளியே வந்த உடனே என்ன ஆகுது அப்படின்னாக்க உங்களுக்கு வந்து அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ரன் ஆகுது. சரிங்களா? இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ரன் ஆகுது. அதாவது மவுஸ் லீவ்ன்றது வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க ஒரு கண்ட்ரோல் மேலே இருந்து அந்த மவுஸ் பாயிண்டரை வெளியே கொண்டு போகணும் அப்படின்னாக்கா அப்போது அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாமே இங்கே வந்து ஸ்டேட்மெண்ட்ஸ் என்ன ப்ரோக்ராம் கொடுக்குறீங்களோ அந்த ப்ரோக்ராம் ரன் ஆகும். சரிங்களா? ஸ்டேட் ஆஃப் ப்ரோக்ராம்ஸ் எவ்ரி லைன் எத்தனை லைன் வேணுனாலும் இருக்கலாம். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னாக்க ஒரு கண்ட்ரோல் அல்லது ஃபார்ம் மேலே நடக்கிற ஆக்ஷன்ஸ் தான் நீங்கள் என்ன சொல்லுவீங்க அப்படின்னாக்க ஈவெண்ட்ஸ் அப்படின்ட்டு சொல்லுவீங்க. அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. கிளிக் ஈவெண்ட்டில் தேங்க்யூ மெசேஜ் கொடுத்துருக்காங்க. பட்டனை கிளிக் பண்ணால் தேங்க்யூ வர மாதிரி நம்ம வெல்கம் டு சிஎஸ்சி அப்படின்ட்டு கொடுத்துட்டோம். சரிங்களா? அடுத்தது பேஜ் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க டீஆக்டிவேட்ன்ற ஒரு ஈவெண்ட்டும் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபார்மில் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபார்ம் ரன் பண்ணுறோம். அந்த ஃபார்ம் ரன் பண்ணி முடிச்சுட்டு க்ளோஸ் பண்ணுறோம் அப்படின்னாக்க அப்போது நம்மளுக்கு வந்து ஒரு மெசேஜ் வரணும். டீஆக்டிவேட்ன்ற ஒரு டீஆக்டிவேட்னு இருக்குல்ல. ஸோ இந்த ஈவெண்ட்டில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னாக்க சேம் வேறு மெசேஜ் தேங்க்யூ ஃபார் விசிட்டிங் இல்லை தேங்க்யூ ஃபார் கம்மிங் ஏதோ ஒரு தேங்க்யூ அப்படின்ட்டு கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னாக்க இங்கே கொடுத்துக்கலாம். தேங்க்யூ அப்படின்னு கொடுத்துட்டு ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா ரன் பண்ணுறோம். சரிங்களா? ரன் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணும்போது என்ன பண்ணோம், என்ன மெசேஜ் வரும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்க தேங்க்யூ அப்படின்ட்டு மெசேஜ் உங்களுக்கு வந்து வரணும். வரலை, ஏன் வரலன்றது பார்க்கலாம். ஒரு நிமிஷம் சரி. ஓகேங்களா? ஒரு ஆக்ஷன்ஸ் இதில் வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னாக்க ஒரு ஆக்ஷன் ஒன்று நடக்க போகுது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பட்டனை கிளிக் பண்ணனாக்க உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஆக்ஷன் நடக்குது.
ஓகே கொடுத்தேன் அப்படின்னாக்கா என்ன ஆகுது அப்படின்னாக்கா தேங்க்யூ வருது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பட்டனில் விட்டு வெளியே போகும்போது உங்களுக்கு தேங்க்யூ அப்படின்றது மெசேஜ் வருது. கிளிக் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னாக்கா வெல்கம் டு சிஎஸ்சி வருது. ஓகே கொடுத்து க்ளோஸ் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னாக்கா தேங்க்யூ மெசேஜ் வந்து வருது. ஸோ இதுக்கு பேர் தான் என்ன சொல்லுவீங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா டீஆக்டிவேட் அப்படின்ட்டு சொல்லுவீங்க. சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா நெக்ஸ்ட் என்ன டாபிக் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டீஆக்டிவேட் மவுஸ் மூவ், மவுஸ் அப், மவுஸ் டவுன். ஸோ இதுக்கெல்லாம் எக்ஸாம்பிள் எல்லாம் நான் பார்த்துட்டேன், உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா கீ ப்ரெஸ், கீ டவுன், கீ ஹப் அப்படின்னு சொல்லியிருக்கோம். கீ ப்ரெஸ்னால் எனி கீ ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னாக்கவே அது அந்த ஈவெண்ட் பேர் வந்து கீ ப்ரெஸ். ஸோ கீ டவுனுன்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா கீ ப்ரெஸ் பண்ணும்போது ஃபயர் ஆகும், அதாவது செட்டப் ஸ்டேட்மெண்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகும் அந்த ஈவெண்ட்டில் கொடுத்துருந்தா. அதே மாதிரி கீ ஹப்ன்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரெஸ் பண்ணும்போது என்ன ஆகாது அப்படின்னாக்கா ஜஸ்ட் டவுன் பண்ணும்போது வராது, கீயை விடும்போது, அதாவது அழுத்திட்டு விடும்போது என்ன ஆக்ஷன்ஸ் வரணும் அப்படின்றத தான் இந்த கீ அப் என்ற ஒரு ஈவெண்ட்டுன்றது சொல்லுவோம். சரிங்களா? இல்லை இதில் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, கீ ப்ரெஸ்க்கான எக்ஸாம்பிள். ஸோ என்டரை ப்ரெஸ் பண்ணால் மெசேஜ் பாக்ஸ் வர மாதிரி இங்கே வந்து ஒரு ப்ரோக்ராம் வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? தட்ஸ் ஆல். இன்றைக்கி கிளாஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க ஈவெண்ட்ஸை பற்றி பார்த்தோம். ஸோ ஈவெண்ட்ஸில் இன்னும் ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் வேணும்னாலும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னாக்க பார்க்கலாம். இதிலே வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க டீஆக்டிவேட்ன்றது வேண்டாம். தட்ஸ் ஆல். இது டிசேபிள் பண்ணிவிட்டு நான் ஒரு பட்டன் மேலே என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த பட்டன் மேலே மவுஸ் பாயிண்டர் எடுத்துன்னு போய் வச்சாவே இந்த டெக்ஸ்ட் பாக்ஸில் ஒரு வேல்யூ வந்து என்ன ஆகணும், ஆட்டோமேட்டிக்காக வந்து இன்க்ரீஸ் ஆகணும். ஸோ அதுக்கான ப்ரோக்ராம் வந்து இப்போ நான் பண்ண போகிறேன். டபுள் கிளிக் பண்ணுறோம், இங்கே டெக்ஸ்ட் பாக்ஸ் வச்சிடுறோம், மவுஸை இங்கே கொண்டு போனேன், மவுஸை வந்து பட்டன் மேலே கொண்டு போனாவே ஒரு கவுண்ட் வந்து என்ன ஆகணும் அப்படின்னாக்கா ஆட்டோமேட்டிக்காக கவுண்ட் ஆகணும். அதாவது மவுஸ் ஓவர் அப்படின்னு ஒரு மவுஸ் ஓவர், மவுஸ் என்டர்ன்றது வந்து வைக்கிறேன். ஸோ இந்த ஈவெண்ட்டில் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்க அதுக்குள்ளே போனாவே என்ன பண்ணுறோம் அப்படின்னா டெக்ஸ்ட் பாக்ஸில் இருக்கிற வேல்யூ வந்து என்ன ஆகணும் அப்படின்னாக்கா ஆட்டோமேட்டிக்காகவே +1 வந்து என்ன ஆகணும் அப்படின்னாக்கா ஆட் ஆகணும். சரிங்களா? ஸோ ஓகே, டெக்ஸ்ட் பாக்ஸ் 1 டாட் டெக்ஸ்ட் ஈக்குவல் டு டெக்ஸ்ட் பாக்ஸில் இருக்கிறத நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா பண்ண போகிறோம் பாஸ் int dot convert, one second, parsing pars கன்வெர்ட் பண்ணுறதுக்கான மெத்தட் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னாக்க ஈக்குவல் டு கன்வெர்ட் டாட் இன்ட் ஆஃப் என்ன பண்ணுறீங்க அப்படின்னாக்க டெக்ஸ்ட் பாக்ஸ் ஒன் டாட் text, okay, text plus 1, control shift +1. ஸோ இது ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக இன்ட்டாக மாறிடுச்சு. அதை நம்ம மறுபடியும் டெக்ஸ்ட் பாக்ஸுக்கு நீங்கள் அசைன் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக அதை ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ணி ஆகணும். ஸோ ஸ்ட்ரிங் கன்வெர்ட் பண்ணிவிட்டு செமிகோலன் வச்சிடுறீங்க. சரிங்களா? சேவ் பண்ணுறோம், ரன் பண்ணுறோம். சரிங்களா? டிஃபால்ட் வேல்யூ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னாக்கா இதுக்கு டிஃபால்ட் வேல்யூ ப்ராப்பர்ட்டிஸில் போய்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா டிஃபால்ட் டெக்ஸ்ட் வேல்யூ வந்து 0 கொடுத்துட்றேன் ஒரு தடவை. ஓகே, ரன் பண்ணுறோம். சரிங்களா? ஸோ ஒரு தடவை வந்துச்சு, மவுஸ் வந்துச்சு, போயிடுச்சு. ஓகேவா? அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா அனதர் டைம் போயிடுச்சு. ஓகே, நெக்ஸ்ட்டு லீவ். ஓகே, ஸோ எத்தனை தடவை நீங்கள் இதுக்குள்ளே வரீங்களோ அத்தனை தடவை உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக கவுண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு போயிட்டே இருக்கும். ஓகே, இங்கே வெல்கம் டு சிஎஸ்சி ஏன் வருதுன்னு பார்த்தீங்க அப்படின்னாக்க நம்ம ப்ரோக்ராமில் பாருங்கள், நல்லா பாருங்கள். ப்ரோக்ராமில்
மவுஸ் லீவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெல்கம் டு சிஎஸ்சி கொடுத்துருக்கோம். ஸோ அதை டீஆக்டிவேட் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்க ஆட்டோமேட்டிக்காக அது வராது. பாருங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் ஓகே, எத்தனை தடவை நீங்கள் அந்த மவுஸ் பாயிண்டரை இந்த பட்டனுக்குள்ளே கொண்டு போகிறீங்களோ அது மாதிரி அது ஆட் ஆகிட்டு போயிட்டே இருக்கும். அத்தனை தடவை உங்களுக்கு வந்து ஆட் ஆகிட்டு போயிட்டே இருக்கும். சரிங்களா? இந்த ப்ரோக்ராம் ஜஸ்ட் வியூ பர்பஸ்க்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னாக்க இதை வந்து பெருசாக ஃபாண்ட் சைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க கொஞ்சம் பெருசு படுத்திக்கிறேன். ஸோ வியூ வந்து ரொம்ப சின்னதாக தருது. ஸோ ஃபாண்ட் சைஸ் வந்து போல்டாக பண்ணிக்கிறோம். ஸோ அதே ஃபாண்ட்டில் இருந்துட்டு போகுது, 70 பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இங்கே வச்சிட்றேன். ஸோ இதுக்கும் ஃபாண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க அதிகப்படுத்திக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் 28. ஓகே, பெருசும் படுத்திக்கிறேன். பட்டன் ஓகே, இந்த பட்டன் மேலே மவுஸை கொண்டு போய் வச்சோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக கவுண்ட் வந்து என்ன ஆகும் அப்படின்னாக்க இன்க்ரீஸ் ஆகிட்டு போயிட்டே இருக்கும். எத்தனை தடவை நம்ம மவுஸை வைக்கிறோமோ அத்தனை தடவை வந்து கவுண்ட் ஆகிட்டே இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ், ஒரு சில ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க ஈவெண்ட்ஸ்க்கு நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். ஜஸ்ட் மவுஸை அந்த பட்டன் மேலே வச்சாவே கவுண்ட் ஏறிக்கிட்டே போகுது. சரிங்களா? ஜஸ்ட்டு போயிட்டு வர சரிங்களா? புரியுதுங்களா? இந்த மாதிரி நீங்கள் வந்து சின்ன சின்ன ப்ரோக்ராம்ஸ் வந்து லேபில் யூஸ் பண்ணி பாருங்கள். ஓகே, லேபில் ஒன்று இப்போ எங்கே சார் லேப் இருக்குது அப்படின்னு கேட்காதீங்க. ஸோ லேப் வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்போ நீங்கள் காலேஜுக்கு வரீங்களோ அப்போ யூஸ் பண்ணி பார்க்கலாம். சரிங்களா? சரி, ஸ்டாப். இந்த கிளாஸ் இதோட முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.